இங்க வாப்பா. எது கூப்பிட்டீங்க பெரியப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. கொஞ்ச நாளா நம்ம குடும்பத்துல என்னென்னமோ நடக்குது. 2 உசிறு வேற போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஆதிராவோட ஜாதகன்னு பெரியவர் சொல்றாரு. அதுக்காக நாமளும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அத மனசுல வச்சுதான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு ஆதிராவை அம்மா வீட்டுல இருக்க சொல்ல. என்ன விளையாடுறீங்களா? இதை சொல்லதான் என்ன கூப்பிட்டீங்களா? சாரி பெரியப்பா, என்னால முடியாது. அர்ஜுன், அவசரப்படாத. கொஞ்ச நாள் அவ அங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணி அவளை கூப்பிட்டுக்கலாம். என்ன சித்தப்பா இது? ஜாதகங்கிறதே ஒரு முட்டாள்தனம். அதனால கட்டின பொண்டாட்டியை யாராவது பிரிவாங்களா பெரியப்பா? விவரம் இல்லாம பேசாதீங்க மாப்ள. அவளால 2 உசுறு போயிருக்கு நம்ம வீட்டுல. மாமா ப்ளீஸ், இப்படி எல்லாம் பேசாதீங்க. சுதர்சன் ஓவரா குடிச்சான், அதனால செத்துட்டான். அப்பா குளத்துல தவறி விழுந்து செத்துட்டாரு. அதுக்கு ஆதிரா என்ன பண்ணுவா? இல்ல அர்ஜுன், இதுக்கெல்லாம் காரணம் அவதான். சொன்னா இதை நம்புவியான்னு தெரியல, ஆனா அதான் உண்மை. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அர்ஜுன். பெரியப்பா இரு, நான் முழுக்க சொல்றேன். அவ தப்பான ஜாதகத்துல பிறந்திருக்கா. நம்பூதிரி சொல்லியிருக்காருப்பா. அதுக்கேத்த மாதிரி அவளுக்கும் பேயோட சம்பந்தம் இருக்கு. போதும் பெரியப்பா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது. அர்ஜுன், பேய் பிடிச்சிருக்கிறது அவள இல்ல பெரியப்பா, உங்களதான். அவ மேல உங்க எல்லாருக்கும் எப்பவும் வெறுப்பு தான். அதுக்காக பொய்யா ஒரு காரணத்தை சொல்லிட்டே. நாங்க சொல்றது பொய் இல்லடா. போதும் சித்தப்பா, உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலனா நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இப்படி ஆவேசப்படுற? ஆதிரா நல்ல பொண்ணுதான், இல்லன்னு சொல்ல. ஆனா அவளால ஆபத்து வருதுங்கிறப்போ. இத பாருங்க பெரியப்பா, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் ஆதிராவை விட்டு தர மாட்டேன். டேய், நம்ம குடும்ப நன்மைக்காக அவளை கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க மாட்டியா? கொஞ்ச நாள் இல்ல, ஒரு நாள், ஏன் ஒரு நிமிஷம் கூட அவளை நான் பிரிய மாட்டேன். ஆட என்னப்பா விளங்காம பேசிக்கிட்டு? இதானே பெரியவங்களுக்கு தர மரியாதை? நீங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் பேச போறேன்? பாரு அர்ஜுன், ஆவேசப்படாத. நான் சொல்ற புரிஞ்சுக்கிட்டு பேசு. அவ கொஞ்ச நாள் அவ அம்மா வீட்டுல இருக்கட்டும். முடியாது, முடியவே முடியாது. என்னால ஆதிராவை பிரிய முடியாது. ஆதிரா இங்கதான் இருப்பா, என் கூட தான் அவ இருப்பா. அர்ஜுன், இதான் உன் முடிவா? ஆமா. நீங்க எப்ப கேட்டாலும் இதுதான் நான் சொல்ற பதில். அர்ஜுன், நீ பதட்டத்தில் இரு. நீ உடனே இதை பண்ண வேண்டாம். வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பாரு. நாங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னு பட்டா இதுல யோசிக்க ஒண்ணுமே கிடையாது. என்ன நடந்தாலும் ஆதிரா இங்கதான் இருப்பா. நீங்க உங்க முடிவை மாத்திக்கோங்க. இத பாருங்க, உங்களால ஆதிராவுக்கு சின்னதா ஒரு பிரச்சனைனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். பெரியப்பா, சித்தப்பா, மாமான்னு யாரையும் பார்க்க மாட்டேன். பதிலடி பயங்கரமா இருக்கும். என் பேரை கெடுத்துறாதீங்க. என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவன் நம்ம ரத்தண்டா, இளம் வயசு, அப்படித்தாண்டா இருப்பான். பேசி சரி பண்ணிக்கலாம். சரி, மாத்தலாம். நீங்க சாப்பிடுங்க. மாமா ப்ளீஸ்மா, சொன்னா கேளுங்க. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்க.
ஊர்ல போட்டது போட்டபடி விட்டுட்டு வந்துட்டேன். உன் அண்ணன் வேற ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கானோ. அம்மா வா. இன்னும் 2 நாள் தாம்மா தங்கிட்டு போ சொல்றேன். நீயும் கிளம்பிட்டேனா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கும்மா. ப்ளீஸ்மா. சொன்னா கேளு ஆதிரா. நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்துடுறேன். அறுவடை நடந்துட்டு இருக்கு, போயே ஆகணும். இன்னைக்கு போலனா அவன் ரொம்ப கோவப்படுவான். அம்மா ப்ளீஸ்மா, அன்னைக்கிட்ட நான் பேசுறேம்மா. என்ன ஆதிரா சின்ன குழந்தை மாதிரி இடம் பிடிக்கிற? கல்யாணம் ஆன பொண்ணு பொறுப்பா நடந்துக்க வேண்டாமா? இங்க உன் மாமியாரு தாத்தா எல்லாரும் நல்லா பாத்துக்குவாங்க. நான் இன்னைக்கு போயிட்டு அறுவடை முடிஞ்சதும் ஒரே வாரத்துல திரும்பி வந்துடுறேன். சரியா? முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்க. மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. மாப்பிள்ளை கிட்ட கோவப்படாம நடந்துக்காதீரா. புரிஞ்சுதா? நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். வா. ஐயா, நான் ஊருக்கு கிளம்புறேன் ஐயா. ஏமா இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாமே? இல்லங்கய்யா, அறுவடை நடந்துட்டு இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் ஐயா. சரிம்மா, போயிட்டு வாம்மா. அப்புறம் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? அடுத்தடுத்து நடந்த துக்க சம்பவத்துல ஆதிரா ரொம்ப சங்கடமா இருக்கா. எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறா. அதனால மாப்பிள்ளையும் ஆதிராவையும் சென்னைக்கு அனுப்பி வச்சிடுங்க. அவளுக்கு ரிலீஃபா இருக்கும். நீ சொல்றது சரிதாம்மா. இருந்தாலும் இதை நான் முடிவு பண்ண முடியாது. அர்ஜுனும் ஆதிராவும் தான் முடிவு பண்ணணும். அவங்களுக்கு எது விருப்பமோ அப்படி செய்யட்டும். அர்ஜுன் வரட்டும், கலந்து பேசி செய்வோம். சரிங்க ஐயா, நான் வரேன். நீங்க தைரியமா இருங்க, உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க சொன்னதை பத்தி நானும் அர்ஜுன் கிட்ட பேசுறேன். சரிங்கம்மா, சந்தோஷம். நான் கிளம்புறேன். சரிம்மா. சாரி 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 சாரி. ஓ, ஊருக்கு கிளம்பிட்டீங்களா ஆண்டி? ஆமா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. அதிரா, நான் உள்ள தாத்தா கூட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆன்ட்டி அமிச்சிட்டு உள்ள வாங்க, நம்ம பேசுவோம். சரி. பாய் ஆன்ட்டி. ஆதிரா, நான் திரும்பவும் சொல்றேன், இவனோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இவன் கிட்ட எச்சரிக்கையாவே இரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வாங்க. அவனோட தனியா பேசுற வேலை வச்சுக்காத, உஷாரா இரு. என்ன திருப்பதி, உங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே, பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலப்பா. தினம் அவளை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கேன். எப்படி இருந்த பொண்ணு ஊர் உலகத்தில் அவன் நடந்து போனான்னா இவ்வளவு அழகான்னு எல்லாரும் திகச்சு நிற்பாங்க. துருதுருன்னு இருப்பா. அப்படிப்பட்ட வைப்போம். திருப்பதி, அழாதியா, கண் கலங்காத. உலகத்துல எல்லா ரோகத்துக்கும் ஒரு மருந்து இருக்கு. உங்க பொண்ணுக்கு வந்திருக்கிறது சாதாரண ஒரு மனப்பிரச்சனை தான். அவ ரொம்ப பயப்படுறாப்பா. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே அப்படியே பயந்து நடுங்குறான். பேய் கொண்டுடுமோன்னு வீட்லயே அடைஞ்சு கிடக்கா. சே, இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது. நீங்க மந்திரம் தந்தன் எதுவும் போயில்லையே? இல்லப்பா, அவ அம்மா வேணான்ட்டா. கல்யாணமாகாத பொண்ணு, விஷயம் வெளியே தெரிஞ்சா வேற மாதிரி பேசுவாங்கன்னு வேண்டான்ட்டா. நல்ல வேலை பண்ணீங்க. இதெல்லாம் மந்திரத்துல சரியாகாது, வைத்தியத்துல தான் சரியாகும். டாக்டர் என்னதான் சொன்னாரு? பொண்ணுக்கு 2 டாக்டரை பார்த்தேன்ப்பா. எல்லாரும் முதல்ல குணமாயிடும்னு சொல்றாங்க. ஆனா இவளும் வெறி பிடிச்ச மாதிரி டாக்டரே அடிச்சிட்டாப்பா. ஐயோ, அப்புறம்? பேய்களுக்குலாம் நாங்க வைத்தியம் பார்க்கறது இல்ல, வேற எங்கேயாவது பார்த்துக்கோன்னு கையை விரிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றது, எப்படி குணப்படுத்துறதுன்னு ஒன்றும் புரியலப்பா. திருப்பதி, இதெல்லாம் இங்கிலீஷ் மருந்து கட்டுப்படாதியா. இந்த மனக்கோளாறுக்கெல்லாம் சித்த வைத்தியம் தான் பெஸ்ட். என்னப்பா சொல்ற? ஆமாய்யா, இதெல்லாம் மூளையோட கோளாறு. இதுல நம்ம ஆளுங்க வேற விவரம் இல்லாம பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, வேப்பையால அடிப்பாங்க. இங்கிலீஷ் மருந்துக்கு போனா கண்ட மருந்து கொடுப்பாங்க, கரண்ட் வைப்பாங்க. பக்க விளைவு தான் ஜாஸ்தி. அப்ப சித்த வைத்தியத்துல மருந்து இருக்கா? இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைல பல பேர் குணமாயிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு, நீ வேணா அவரை போய் பாரு. கண்டிப்பா கண்டிப்பா பாக்குறேன்ப்பா. எங்க இருக்காரு? இங்கதான், நம்ம சென்னையில் தான். நீ போன் எடு ஒரு நிமிஷம்.
அவருடைய நம்பர் அனுப்புறான். சரியா? அனுப்பிட்டேன். வந்துருச்சா பாரு. இதா வந்துருச்சுப்பா. சரி, இந்த மெசேஜ் வச்சுக்க. இதுல அவரு ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே இருக்கு. நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்க பொண்ணை அழைச்சிட்டு கண்டிப்பா போய் பாரு. சரிப்பா. நிச்சயமா குணமாயிடுவாயா? கண்டிப்பா பாக்குறேன்ப்பா. எப்படியோ என் பொண்ணு குணமானா சரி. ரொம்ப நன்றிப்பா. நிச்சயமா குணப்படுத்திடுவாரியா? ரொம்ப கைராசியான ஆளு. சரியா? நீ கண்டிப்பா கூட்டிட்டு போய் பாரு. கண்டிப்பா பாக்குறேன்ப்பா. சரி திருப்பதி, நான் வரட்டுமா? சரிப்பா. ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா இரு. வரட்டுமா? சரி. இந்த பார், நீ நேரா இப்படி போய் ரைட்ல திரும்பினேன்னா பஸ் ஸ்டாண்ட் வரும். ஓகே. சரியா? சரி. சரி, நான் வரட்டுமா? சரிப்பா. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. வாங்க ஜோசியரே. வந்தனம். நீங்களும் உங்க ஆவிகளும் உங்க பேய்களும் மோகினிகளும் குட்டி பிசாசுகளும் சௌக்கியமா? என்ன அப்படி பாக்குறீங்க? உலகத்திலேயே ஒரே ஒரு கஸ்டமரை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிற ஒரே ஜோசியர் நீங்க தான். அதானே? ஆவிகளோட புண்ணியத்துல உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குல்ல? வாழ்த்துக்கள். நீங்களும் பேயை ஓட்டுறேன், பிசாசுகளை ஓட்டுறேன், ஆவிகளை கட்டுக்கோப்புக்குள்ள வச்சிருக்கேன்னு வந்து போறீங்க. இந்த வீட்டு பிரச்சனை தீர்ந்ததா? அது ஒரு தொடர் கதையா போய்கிட்டே இருக்கு. ஆமா, ஒரே ஒரு சந்தேகம். வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது பேயை பார்த்திருக்கியா? சொல்லுங்க சாமி. பேயை பார்த்திருக்கியா? இல்ல சோழி உருட்டி பேயை மிரட்டி அதை விரட்டுறன்னு சொல்றதெல்லாம் வெறும் புருடாவா சாமி? நீங்க தொழில்முறை பேயோட்டி உங்க திறமைகளை உங்களை நான் மதிச்சே ஆகணும். பேய்களுக்கு நீங்களும் உங்களுக்கு நாங்களும் கடமைப்பட்டிருக்கோம், கடனும் பெற்றிருக்கோம். உங்ககிட்ட இருக்கிற திறமையை மதிச்சு உங்கள்கிட்ட ஒரே ஒரு உதவி கேட்குறேன், பண்ணுவீங்களா? சாமி, தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை பேய் என்ன ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னை சாப்பிட விடுறதில்ல, குடிக்க விடுறதில்ல, நிம்மதியாக தூங்க கூட விடுறதில்ல. எப்போ பாரு என் தலை பின்னாடி தலை மாட்டில் உட்காந்து ஒன்று அழுதுகிட்டே இருக்கு. அது எனக்கும் இந்த வீட்டு மருமக ஆதிரா கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பேய பொத்து நாப்புல அதை விரட்டி அதுகிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். உங்களை பணியோட கேட்டுக்கொள்கிறேன். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? உங்க டாடி மேல சத்தியமா சொல்லுங்க, முடியுமா முடியாதா? உன்னை பிடிச்சிருக்கிறது ஒண்ட வந்த பேய். ஓ, அந்த ஆவி அடங்குற வரைக்கும் அது உன் கூட தான் இருக்கும். இது என்ன புது கதையா இருக்கு? காசு உங்களுக்கு, பிசாசு எங்களுக்கா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பேய் அதுவா வருதா இல்ல பணம் பார்க்க ஆசைப்பட்டு நீங்களே எங்க மேல ஏவி விடுறீங்களா? சரி, அதெல்லாம் உங்க தொழில் ரகசியம், அதை நாங்க விசாரிக்க கூடாது. நீங்க கிளம்புங்க, நீங்க போங்க சாமி. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? நான் உங்களை சொல்லல, நீங்க போங்க. நான் பொதுவா தான் சொன்னேன். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே. வாங்க சாமி வாங்க. பெரியவருக்கு என்னாச்சு? புள்ள செத்த துக்கத்துல படுத்த படுக்கை ஆயிட்டார். வந்து பாருங்க சாமி. வாங்க சாமி, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வந்து தரட்டுங்களா? இல்லம்மா, முதல்ல பெரியவரை பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க சாமி, உட்காருங்க. உங்களுக்கு என்ன பண்ணுது? அந்த நீலவேணியால ஒண்ணுக்கு 2 உசுறு போயிடுச்சு. அந்த வேதனை தான் எனக்கு. நான் அப்பவே சொன்னேன் இல்ல, அவ உக்கிரமா கிளம்பிட்டா, இனிமே அவளை தடுக்க முடியாதுன்னு.
சாமி, எங்களுக்கு விடிவே இல்லையா? இதுல இருந்து தப்பிக்க, என் வம்சத்தை காக்க வழியே இல்லையா? அதுக்கு வழி இருந்தது. நாமளும் அதுக்காக முயற்சி பண்ணோம். ஆனா உங்க பிள்ளைங்களும் பேரங்களும் கட்டுக்குள்ள இல்லாம ஏடா குடமா ஏதேதோ பண்ணி வச்சிட்டாங்க. தப்புதான் சாமி. மிச்சம் இருக்கிற மற்ற பிள்ளைங்களையாவது காப்பாற்றணும். ஏதாவது பண்ணுங்க சாமி. ஆமா சாமி, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். வழி இருந்தா உங்களை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். ஆதிரா கட்டியிருந்த நீலவேணியோட தாலியை பத்திரப்படுத்த சொன்னல, அது இருக்கு சாமி. அந்த தாலியை கொண்டு வர முடியுமா? சரிங்க சாமி. அம்சவள்ளி, சொல்லுங்க அந்த மாமா. தாலி எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரேன் மாமா. சாமி, நீங்க கேட்ட தாலி. ம். ம். நீ போமா, நாங்க பேசிக்கிறோம். சரிங்க சாமி. இந்த தாலி இருக்கிறப்ப தொல்லை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதோ இந்த தாலியை எரிச்சு தண்ணியில கரைச்சா அந்த ஆத்மாவை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். சாமி, நீங்க சொன்னபடி பல தடவை பண்ணியாச்சு. எங்க ஆட்கள் ஏதாவது வில்லங்கமா பண்ணிடுறாங்க. இங்க அதான் பிரச்சனை. ஆட்களை அடக்க முடியாத நாம ஆவிகளை எப்படி அடக்க முடியும்? தப்புதான் சாமி. இப்ப என்ன பண்றது? சரி, இந்த தடவை பொறுப்பை நானே ஏன் மேற்பார்வையில் பண்ணிக்கிறேன். சாமி, இதால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. ஒரு வேளை வரலாம். நீலவேணியோட ஆத்மா அந்த அளவுக்கு உக்கிரமா இருக்கு. ஆனா எங்க குடும்பம் உங்க பரம்பரைக்கே கடமைப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்துக்காகவே நான் இதை கண்டிப்பா பண்றேன். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. உங்க பேரன் ஜோதியை நான் பார்க்கணும். அவன்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். அவனை வர சொல்லுங்க. சரிங்க சாமி. முத்தையா, ஐயா. நான் சொன்னேன்னு ஜோதி உடனே அழைச்சிட்டு வா. சரிங்க ஐயா. உன் தம்பி சுதர்சன் எப்படி இறந்தான்? சாமி, அதான் நான் சொன்னனே, தலையில சுத்தி பட்டு மண்டை உடைஞ்சி செத்துட்டான். அது ஊருக்கு சொல்றது. என்கிட்ட உண்மையை சொல்லு. நீங்க போன இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆவிகளை சீண்டி இருக்கீங்க. இல்ல சாமி. பொய் சொல்லாத. மகா பூஜை பண்ணி கட்டுக்குள்ள வச்சிருந்த நீலவேணியோட ஆத்மா இப்ப வெளியே வந்திருக்குன்னா நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சொல்லு, என்ன பண்ணீங்க? அங்க என்ன நடந்தது? நாங்க எதுவும் பண்ணல சாமி. நீ பேய்களை நம்புறியா? அதை பார்த்திருக்கியா? இல்ல, நான் பேய்களை நம்பல. அதை நான் பார்த்ததும் இல்லை. பார்த்திருக்க சாமி. அப்போ உண்மையை சொல்லு, அங்க என்ன நடந்தது? நீ நீலவேணியை பார்த்தியா? நீலவேணி பெரியம்மா போட்டோல தான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆவியா தான் பார்த்தேன். முதல் தடவை பார்த்தேன். அப்படின்னா சுதர்சனை நீலவேணி தான் கொன்னாளா? இல்ல சாமி. வேற யாரு? அங்க ஒரு பேய் பையன் இருந்தா. சின்னதா குட்டி உண்டா, இதோ இவ்வளவு பெருசுதான் இருந்தா. பேய் பையனா? ஆமா சாமி, அவனும் ஒரு பேய் தான். முதல்ல என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சான். என்ன அவன் துரத்துக்கிட்டே இருந்தா, தொந்தரவு பண்ணா சாமி. சுதர்சன் அவன் தான் கொன்னானா? தெரியல. சுதர்சன் அவன் மேல சுத்தியில விட்டு எரிஞ்சா. அது அங்க இங்கன்னு மோதி கடைசியில சுதர்சன் தலையில வந்து விழுந்துருச்சு. அது தானா நடந்ததா இல்ல அந்த பேய் பையன் தான் அப்படி பண்ணானான்னு எனக்கு தெரியல.
அந்த பையனை இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கியா உயிரோட? சொல்லு. இல்ல சாமி. அங்க நீலவேணி அவனை ஒன்னாத்தான் இருந்தாங்களா? ஆமா சாமி. இதுல நீலவேணி மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருப்பான்னு நினைச்சேன். புதுசா ஒரு பேய் பையன் வந்திருக்கானே, குழப்பமா இருக்கே. சரி, நீ கிளம்பு. சாமி, திரும்ப அந்த பேய்களால பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. வரேன் சாமி.